ஒருவருக்கு தன்னுடைய சொந்த கிராமத்தில் உள்ள அரசாங்க பள்ளியில் வேலை கிடைத்தது. அந்த கிராமத்திலேயே அவர்தான் அதிகம் படித்தவர். அதனால் அவருக்கு அதிக தற்பெருமை. அங்கு படிக்க வருகின்ற மாணவர்களையும் பெற்றோர்களையும் அற்பமாக நினைத்து தன்னை மேன்மையாக காட்டிக்கொண்டார். அவர்களிடம் ஏளனமாக எடுத்தறிந்து பேசுவார். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நல்லுறவு இல்லை. சில நாட்களில் அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அநேகர் வேறொரு பள்ளிக்கு சென்று விட்டனர். அந்த பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்ததால் அரசாங்கம் அவரை மிக தொலைவான இடத்திற்கு இடமாற்றம் செய்துவிட்டது. தெரியாத ஊரில் தெரியாத மக்களிடையே அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, ஆசிரியரை வைத்து மாணவர்கள் அல்ல, மாணவர்களை வைத்துத்தான் ஆசிரிய பணி என்பது. மாணவர்களின் மேன்மையை அவர் தெரிந்து கொண்டார். இயேசு தேவகுமாரனாக இருந்தபோது தம்மை தாழ்த்தினார். தம்முடனே இருந்த சீஷர்களை தம்மிலும் மேன்மையானவர்களாக எண்ணி அவர்களுடைய பாதங்களை கழுவி தாம் கட்டியிருந்த துணியால் துடைத்தார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நாம் இருக்கும் இடத்திலும் நம்முடைய பணியிடத்திலும் நாம் தாழ்மையோடு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.